ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போறோம்னா ரொம்ப சூப்பரான செம டேஸ்டான நான்வெஜ்க்கே டஃப் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கிற மீன் மேக்கல் வறுவல் தான் பார்க்க போகிறோம். என்னைக்காவது விரத நாட்களில் நான்வெஜ் சாப்பிடணும் போல இருக்குது, வீட்டில் ஆனால் நான்வெஜ் செஞ்சு தரமாட்டேன்றாங்க அப்படின்ற டைமில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட் அப்படியே நான்வெஜ் டேஸ்ட் மாதிரியே இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சோயாச்சங் ஒரு நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸும் கூட. என்னதான் இது ப்ராசஸ் ஃபுட்டாக இருந்தாலும் இதில் நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாக இருக்குது அண்ட் ப்ரோட்டீனும் ரிச்சாக இருக்குது. ஸோ இதை டயட்டில் இருக்கவங்க கூட தாராளமாக சாப்பிடலாம். ரெண்டு சப்பாத்தி சுட்டு வச்சு இதை மட்டும் செஞ்சு அதுக்கு சைடிஷாக சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பராகவும் ஃபில்லிங்காகவும் இருக்குங்க. ஸோ நீங்கள் அதிகமாகவும் சாப்பிட மாட்டீங்க, அதே சமயம் நல்லா ஃபுல்லாகவும் சாப்பிடுவீங்க. ஓகே, இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அடுப்பு வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் கூட ஊற்றிக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிச்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே நல்லா வணக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வணங்கி அது நல்லா கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வணக்கிடணும். இந்த டிஷ்க்கு வெங்காயம் நல்லா வதங்கினாதாங்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த டிஷ்க்குன்னு இல்லைங்க, எந்த டிஷ்க்குமே வெங்காயம் நல்லா வதங்கினாதான் அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு அண்ட் அது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாகவும் மாறிடுச்சு. இதுதாங்க கண்ணாடி பதம் அப்படின்னு சொல்கிறது. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் இங்கே ஒரு 2 தக்காளியை அடித்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா 2 பெரிய தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா 3 தக்காளியை கூட ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமையும் மேலே தெறிக்காமையும் இருக்கும். இது இப்படியே ஒரு 1-2 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே வணக்கிடலாம். இப்போ பாருங்க, இதெல்லாம் நல்லா வணங்கி சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுப்பை ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அடுத்ததாக இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்க, இது நல்லா தளதளன்னு கொதிச்சு இதோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை நல்ல சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ணி அதை நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதோட சேர்த்து நல்லா வணக்கிடலாம். நீங்கள் மீல் மேக்கர் இதில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட தண்ணியை நல்லா ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் நொதன்னு ஆகிடும். அதே மாதிரி மீல் மேக்கரை ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா டக்குன்னு அது எல்லா தண்ணியும் உறிஞ்சிரும். நம்ம ஒழுங்காக மிக்ஸ் பண்ணல அப்படின்னா ஒரு சைடு நல்லா தண்ணி உறிஞ்சி நல்லா இருக்கும், இன்னொரு சைடில் எந்த ஒரு மசாலாவுமே இறங்காமல் இருக்கும். இப்போ இந்த மீல் மேக்கரை இது நல்லா ட்ரை ஆகி சுண்டி வர வரலும் நம்ம வணக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இது எந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வரணுமோ அந்த அளவுக்கு ஆகிற வரலும் இதை நீங்கள் வணக்கிட்டே இருங்க. எனக்கு இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் இது பிரியாணிக்கு அதாவது வெஜ் பிரியாணிக்கு சைடிஷாக வச்சுருப்பேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகி வரணுன்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை அப்படியே சிம்லேயே வச்சுட்டு நான் வணக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. எனக்கு இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம மீல் மேக்கர் வறுவல் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணலாம், ஆனாலுமே இது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணி செய்யலாம், அதுவுமே சூப்பராக இருக்கும். ஆனால் அது போடாமல் செஞ்சாலுமே இது சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை சப்பாத்தி, ரோட்டி, நான், தோசைன்னு எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏன் வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். நானே இதை இன்னைக்கு வெஜ் பிரியாணிக்கு தான் சைடிஷாக பண்ணியிருந்தேன். இதை நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சிக்கன் வறுவல் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிடும் போது. இது விரத நாட்கள், பூஜை நாட்களில் வீட்டில் நான்வெஜ் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் வீட்டில் இருக்கவங்கள இந்த மாதிரி மீன் மேக்கரில் வறுவல் செஞ்சு கொடுத்துக்க சொல்லி சாப்பிடுங்க.
உங்களுக்கு நல்ல நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். நீங்கள் டயட்டில் இருக்கீங்க இல்லை ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா 2 சப்பாத்தி போதுங்க. அதோட இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம ஃபில்லிங்காக இருக்கும், பசியே எடுக்காது, வயிறு நல்லா திம்முன்னு ஆகிடுங்க. காலையில் இதை சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா ஈவினிங் வரலும் உங்களுக்கு அந்தளவுக்கு பசிக்கவே பசிக்காது. இந்த வீடியோவை ஈஸியாக டேஸ்டியாக சாப்பிட்டே டயட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் அதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.